என்னோட கூட என் மனைவி மற்றும் பிள்ளைகள், இதுபோல இசை வாசிக்க ஜோசப் வந்திருக்கிறாங்க. அவர் நடுவில் ஜதி சொல்வார். நாம் அதை கர்த்தர் மகிமைக்கென்று கேட்டு மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பக்தருடன் பாடுவே தாக்கதிமி தாக்க ஜொன்னு தாக்கதிமி தாக்க ஜொன்னு தாக்கதிமி தாக்க ஜொன்னு தாம் தரிகடோ தாக்கதிமி தாக்க ஜொன்னு தாக்கதிமி தாக்க ஜொன்னு தாக்கதிமி தாக்க ஜொன் தத் தரிகடோ தரகடதா தரகடதா தெத்தாங்கரகடதாங்கரகடோ தெத்தாங்கரகடதாங்கரகடோ தெத்தாங்கரகடதாங்க பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூத்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பாளனைக்கும் அருள்நாதன் மார்பினில். அன்பாளனைக்கும் அருள்நாதன் மார்பின் இன்பம் நோகந்தில பாவோட பக்தருடன் பாடுவே. பரமசபை மூத்தர் குழா கூடுவே, பக்தருடன் பாடுவே. இந்தய உடையா தமையனின் சேயன் கண்மூடுகையில் தாயிந்தய உடையா தமையனின் சேயன் கண்மூடுகையில் பாயோலி பசும் பொண்ணு பக்த சிங்கமணி. பாயோலி பசும் பொண்ணு பக்த சிந்தாமணி தூயா திருபாதா தரிசனம் தந்தரும் பக்தருடன் பாடுவேன். பரமசபை மூத்த குழா கூடுவே, பக்தருடன் பாடுவே. தா தை கட்டி தா கட்டி ஜொன்னு தா கட்டி ஜொன்னு தா தரிகடோ தாக்கிட்ட ஜொன்னு தா தாக்கிட்ட ஜொன்னு தா தாக்கிட்ட ஜொன்னு தாக்க தரிகடோ தரிகடதாங்கரகடதாங்கரகடோ தரிகடதாங்கரகடதாங்கரகடோ தரிகடதாங்கரகடதாங்கட. இகமும் பரமும் உண்டே இவடியாக்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே இவடியாக்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் செல்வம் சுற்றமும் உற்றமும், சுகமும் செல்வம் உற்றமும் சுற்றமும் இகலில் அழச்சத இன்ப பாதமே. பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூத்தர் குழா கூடுவே, பக்தருடன் பாடுவே. அன்பாளனைக்கும் அருள்நாதன் மார்பினில், அன்பாளனைக்கும் அருள்நாதன் மார்பினில் இன்பம் நோகந்தில பாகக்கூட நான் பக்தருடன் பாடுவே. பரமசபை மூத்தர் குழா கூடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன்
நான் பாடுவேன். தக்கிட்ட தக்க ஜூனு ததீம் தாம் ததீம் தாம் தக்க திமி தாம் தீம் தாம் தக்கிட்ட தக்க ஜூனு ததீம் தாம் ததீம் தாம் தக்க திமி தக்க மி தக்க ஜூனு தக்க திமி தக்க ததரிக்க தக்க ஜூனு தக்க திமி தக்க ஜூ தக்கிட்ட ஜூனுக்கு தக்கிட்ட ஜூன் தக்கிட்ட ஜூனுக்கு தக்கிட்ட ஜூன் தச்சம் 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 தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக நாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆராதிக்க இங்கே வந்திருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வீட்டை அந்த அருமை ஊழியர் பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் அவருக்கு தேவன் தயவாய் தந்திருக்கிறார். கடந்த 3 நாட்களாய் திருநெல்வேலி பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை கன்வென்ஷன் மூலமாக தேவநாமத்தை மயப்படுத்தி வந்தபடினாலே கால் தொண்டையில் பாடி துதிக்கிறோம். ஆக மேனேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஆக இந்த நேரத்திலையும் கூட நாம் ஒரு விஷயம் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? எல்லோரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி இந்த கூட்டத்தின் நாயகர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் சீஃப் கெஸ்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் only. We gathered here to feel Jesus, to feel the presence of God over here. இந்த இடத்துல நாம் கூடி வந்த நோக்கமே அவருடைய பிரசன்னத்தை உணரவும் அவருடைய மகிமையை காணவுமே. ஆகவே இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நம்ம வலக்கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஒரு விசை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஒரு விசை ஆண்டோடைய இரத்தத்தை மகிமைப்படுத்துவோமா? Shall we all exalt the blood of Jesus, the blood of God, the blood of Jesus which cleanses our body, soul and spirit. நம்முடைய சரீரம், ஆத்மா, ஆவி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிற அந்த இரத்தத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். எல்லாரும் ஆண்டோடைய இரத்தத்தை மகிமைப்படுத்துவோம். You know there is 3 stages in worship. According to the Bible, we say people and God's servants were standing in the outer court. அதாவது தேவ மனுஷனும் கர்த்தருடைய பிள்ளைகளும் முதலாவது பிரகாரத்தில் நிற்பார்கள். அங்கே தங்களை கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வார்கள். பின்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள். அதே போல இன்றைக்கு நாம் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியான விதமாக நம்மை நடத்தி செல்ல விரும்புகிறார். முதலாவது நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். பின்பு ஸ்தோத்தரித்து துதித்து மூன்றாவதாக மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் கடந்து சொல்லலாமா? எல்லாரும் ஒருமுகப்படட்டும். ஏசு எல்லாரும் ஒருமனப்படுங்க. எல்லா இருமனங்கள் மாறுவதாக, பொறாமின் சிந்தைகள், பரிகாசம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக, எனக்கெல்லாம் தெரியும் என்கிற மேட்டிமின் ஆவிகள் இங்கே செயல்படாதபடி கட்டப்படுவதாக. என் தேவனுடைய இரத்தத்தை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? We are nothing before the presence of God. We are nothing. Let's say everybody, எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே உங்கள் கிருபை, உங்கள் கிருபை சொல்லுங்க. நாங்கள் இங்கே கூடி வந்திருப்பது உங்கள் கிருபை. நாங்கள் இங்கே ஊழியர்களாய், விசுவாசிகளாய், நண்பர்களாய், உறவினர்களாய் இங்கே நாங்கள் கூடி வந்திருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. எல்லா ரத்தத்தை மகிமைப்படுத்துவோமா? கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவ வீழாமல் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனா உன்னை மாற்ற விலையான் ஈந்தானாரே. அல்லேலூயா. விலையே பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையான் ஈந்தானாரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவந்து இணையாகுமோ? அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். விலையேற பெற்ற தீருரத்தமே அவ வீழாவிலின் பாயுதே. விலையேற பெற்றோனா உன்னை மாற்ற விலையாக
அல்லேலூயாவிலே பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவ மகிமை அடங்கிக் கொண்டே இருக்கிறது. Let's all raise your hands and worship the Lord in spirit, not for name's sake. Let us feel the fire of God over here. தேவ அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தினாலே இங்கு 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ அங்கே கடந்து வருகிற தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார். அவருடைய பிரகாரத்திலே அவுட்டர் கோட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாரத்தில் நின்று கொண்டு நம்மை சுத்திகரித்தாரே. ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய மாறாத மகிமையிலே இன்னும் நாங்கள் கிட்டி சேர இங்கே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் நம் ஒவ்வொருவரும் அவரோடு இன்னும் கிட்டி சேர வேண்டும். இன்னும் நம்மை காண்கிறவர்கள் அவரை காண வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல அது எந்த காரியமாக இருந்தாலும் நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காணத்தக்கதாக திவ்ய சுபாவத்திலே மாற்றம் வர வேண்டும். ஜீவியத்திலே நாம் போட்டிருக்கிற உடை அல்ல, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் எல்லோரும் கேட்போம், ஆண்டவரே எங்களை உம்மை போல மாற்றும், எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. ஒரு விஷயம் வாஞ்சியோடு கேளுங்க, இது போதாது, நாம் மாறி இருக்க மன்னமாய் போதாது. பவுல் சொன்னது போல, கலாத்தியர் 1:4 சொன்னது போல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியே இயேசு ரத்தம் சிந்தினார். டு டெலிவர் us from the worldly signs. இந்த worldly அதாவது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே சிக்கி விடாதபடி, உலகத்திலே மனிதர்களை கட்டி வைக்கிற பொருளாசை, மண்ணாசை, உலகாசையிலே சிக்கி விடாதபடி நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்கவே கர்த்தர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். வாஞ்சியோடு கேட்கிறவங்களை விடுவிப்பார். My God never force anybody. He is the only God who watching the heart, not to your outer appearance, not to your lips. He is a God watching our heart. நம் தேவன் நம் இருதயத்தை காண்கின்றவர், நம் உள்ளத்தை காண்கின்றவர். தயவுசெய்து எல்லாரும் 2 கரங்களை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உம்மோடு இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் நாவு உம்மையே உயர்த்தட்டும், எங்கள் உள்ளம் உம்மையே நினைக்கட்டும், எங்கள் கண்கள் உம்முடைய வார்த்தையே பார்க்கட்டும். ஆமென். God give us focus on your word, O Lord. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை மேல் கவனம் வைக்க. உம்முடைய வார்த்தை தான் மாறாதது, அழியாதது, ஒளியாதது. எல்லாம் மாறி போகும், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆமென். ஆகவே எல்லாம் 2 கரங்களை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் கேட்க போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், நாங்கள் கேட்க போகிற ஆலோசனைகள், நாங்கள் கேட்க போகிற எச்சரிப்பின் சத்தம், இவைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் எங்களை உம்மண்டை கிட்டி சேர்க்கட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஒரு நிமிஷம் நம் கரங்களை உற்சாகமாக தட்டி, இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, பாதியும் நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை
பாதை நீரே, பாதியும் நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் என்னவே. இயேசுவே உம்மை நான் ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர், போராட்டங்களை மாற்றுகிறவர், ஒவ்வொருடைய சரீரம் ஆத்மாவிலும் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். ஆமென். அவரே நம் மத்தியிலே அக்கினியா உலாவிக் கொண்டிருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. இயேசுவே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. அப்படியே எல்லோரும் ஆண்டவரே இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்கள் அருமை போதகருக்கு நீர் ஈவாய் தந்த இந்த புதிய வீட்டை பிரதிஷ்டை செய்யவும், தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வழிகளே பலப்படவும் நீ எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 43:19 படி, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அதை அறியீர்களா? வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த புதிய வீட்டிலே பிரவேசிக்கிற அருமை போதகரின் குடும்பத்தைக்கும் ஆண்டவர் தருகிறார். இன்னும் புதிய கிருபை தரப்போகிறார். இன்னும் புதிய தரிசனத்துக்குள்ளாக கொண்டு செல்ல போகிறார். இன்னும் புதிய வல்லமைக்குள்ளாக, புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு செல்லிருக்கிறார். அதே போல இந்த அருமை போதகருடைய அழைப்பை ஏற்று அவரை ஆசீர்வதிக்க வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, அவரை கனப்படுத்த இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஊழியத்திலும் ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை தந்து ஒரு புதிய பாதையில நடத்தி செல்ல போகிறார். வரப்போகிற நாட்கள், அது ஜூன் 4ஆம் தேதி ஒரு புதிய காரியம் தேசத்தில் சம்பவிக்க இருக்கிறது. ஆகவே சகலத்திலும் சாத்தான் மடங்கடிக்கப்பட்டான், சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவ ஜனங்களுடைய கண்ணீரை, மிஷனரிகளுடைய கண்ணீரை, கர்த்தரால் அபிஷேகப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களுடைய வாஞ்சியை அறிந்த கர்த்தர் தேசத்திலே புதிய காரியங்களை செய்துவிட்டார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து நீ வழி நடத்தும், தொடர்ந்து இடைகட்டும், ஒவ்வொருவரையும் வல்லமையினால் ஆட்கொண்டீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்டு நடக்க தயவு பண்ணும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். எல்லோரும் உட்காருவோம். ஆமென். Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வைதீக பிராமண குலத்திலே பிறந்து விக்கிரகம் அல்லாதவைகளை சேவித்து எல்லா மக்களுக்கும் தெய்வம் அல்லாதவைகளை குறித்து உபதேசித்துக் கொண்டிருந்த அருமையான சகோதரரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சாட்சியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாய் திரளாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நம் மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா வெள்ளிக்கிழமையிலும் ஆல் நைட் ப்ரேயர் திருநெல்வேலியில், சனிக்கிழமை காலையில் நாகர்கோவிலில் மீட்டிங், சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் திருநெல்வேலியில் கன்வென்ஷன் மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை மதியம் நம்மோடு கூட ஆராதனையிலே சோதரம். அவர் அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் இந்த இடத்துல சொன்னாங்க, ஆண்டவருடைய பிரசனம் அவ்வளவு நிரம்பியிருந்து தம்பியினால் முடிக்கவும் முடியல, அவ்வளவு மகிமையாய் ஆண்டவர் நடத்தினார். ஸோ மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தந்தார். ஸோ நிறைய இடங்களில் கூப்பிடுவாங்க, அவர் போக முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினாலே நம் மத்தியிலே தேவன் அவரை அழைத்து வந்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கடந்த சில அடுத்த பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். நாங்கள் இந்த நாட்களிலே வீடு பிரதிஷ்டை செய்வோம்னு சொல்லி கனவுல கூட யோசித்ததில்லை. ஸோ வீடு கட்ட இடம் வாங்கவோ ஒரு வீட்டை கட்டவோ நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்தை ஆண்டவர் காண்பித்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு இடம் வாங்குவதற்காக இப்படித்தான் கட்டணுங்கிற ஒரு மாடல் ஆண்டவர் கொடுத்தார். நாங்கள் இந்த ஆலயத்துக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த படிக்கட்டுக்கு அடுத்து கால் வைக்க ஒரு அடி இடம் மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. இதனுடைய தெற்கு பக்கம் இந்த பக்கம் தான் பாதை இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி கட்ட முடியும், முன்னால் வேற ஆள் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக தான் திருப்பி கட்டணும்னு நினச்சேன். நான் ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது என்கிற வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசி இப்படி தான் போடனாரு. அதை போட்டதுக்கு அப்புறமா சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு முதல்ல 15 சென்ட் இடம் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு 9 சென்ட் நிலம் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதை வாங்கினதுனால முன்னால் 10 மீட்டர் பாதை, தென்வடல் கிளமேல் இருக்குது, 10 மீட்டர் பாதை பட்டாலேண்டில் இருக்க அந்த பாதை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சர்ச்சுடைய அகலம் 10 மீட்டர் ஆண்டவர் கொடுத்தார். சர்ச்சுக்கு நேர் முன்னால் இருக்கிற பாதையும் 10 மீட்டர். ஸோ அது ஆண்டவருடைய திட்டம். எனவே அதன் பின்பு 24 சென்ட் இடம் இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் உள்ள இடத்த 2013 கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிடைக்கல, அவங்க தருவதாக இல்லை. ஆனால் 2020 வருஷத்தில் ஆண்டவருடைய வேலை வந்தபோது அதற்குரிய அட்வான்ஸ் பணம் 21 ஜனவரியில் அந்த லேண்டை வாங்கவா ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ கர்த்தருடைய கிருபையினால அந்த லேண்டை வாங்கும்போது இந்த 2வது வாங்கின 9 சென்டில் இந்த சைடில் உள்ள அந்த பழைய ஷெட் இருக்குது, அங்கே தான் ஆராதனை நடத்தினோம். அதன் பின்பு தான் அங்கே வந்தோம். அதுக்கு அந்த பேரூராட்சியில் பிளான் அப்ரூவல் பண்ணும்போது 9 சென்ட் இடத்துக்கும் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன கட்டடத்துக்கு 9 சென்ட் இடத்துக்கும் நம்ம அப்ரூவலுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி அடுத்து பக்கத்தில் உள்ள ஒரு 16 சென்ட் நாங்கள் வாங்கும்போது ஒரு 3 சென்ட் நிலம் நான் எங்கள் வீடு கட்டுவதற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. கடைசி நாள் வரைக்கும் பணம் தர மாட்டேன்ட்டார். ஸோ கடைசி நாளில் ஏன் ஆண்டவரை லேட் பண்ணுறேன்னு கேட்டபோது, நீ இங்கே வீடு கட்டக்கூடாது, இந்த இடத்த முழுவதும் ஊழியத்துக்காக சபைக்கு வாங்கணும், உனக்கு வீடு கட்டுவதற்கு நான் இடம் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ அந்த இடத்தை முழுவதுமாக ஆண்டவருக்காக வாங்க தீர்மானித்த போது அன்றைக்கு இரவே எந்த டேட்டில் பணம் கொடுக்க வேண்டியிருந்தோ அன்றைக்கு இரவிலேயே முழு பணத்தை கொடுத்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் யார்கிட்டையும் போய் பணம் கேட்டதில்லை, எனக்கு கொடுங்கன்னு சொல்லியோ ஊழியத்துக்கு தாங்கன்னு சொல்லியோ கேட்டது கிடையாது. சபையில் மட்டும் அறிவிப்பு கொடுப்பேன், ஜெபிங்க, இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் யாருடைய உள்ளத்தை ஏவி யாரை கொண்டு செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு இம்மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த நிலத்தை வாங்கும்படி ஆண்டவர் காண்பித்தார். நான் 3 சென்ட் இடம் வேணும்னு கேட்டேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு நான் கேட்டதுக்கு அதிகமாக 4 சென்ட் இடம் இலவசமாகவே கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்துக்காக பணம் கொடுக்கலை. ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்தோம். நில விட்டதுக்கு அப்புறமா சர்ச்சில் மேலே அநேக வேலைகள் செய்ய வேண்டிய வாசல்களை ஆண்டவர் திறந்த போது மேலே வேலை செய்தோம். அதுக்கப்புறமா சைடில் உள்ள லேண்டை வாங்கினோம். லேண்டு வாங்கினதுனால அங்கேயும் ரெஸ்ட் ரூம் வேலைகளை ஆரம்பித்தோம். வீட்டு வேலை தடைப்பட்டது. நில விட்டு 27 மாதங்கள் அந்த வேலை நடக்கலை. ஸ்தோத்திரம். கடைசியாக பிப்ரவரி மாதத்தில் கூத்தங்குழியில் ஊழியத்துக்கு 5 சென்ட் இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் அந்த மெயின் ரோட்டில், இந்த ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் ரோடு, அந்த ரோட்டுக்கு பக்கத்திலேயே மெயினில் ரோட்டு மேலேயே நாங்கள் கேட்டது 5 சென்ட் இடம். ஆனால் கர்த்தர் 25 சென்ட் நிலம் வாங்க உதவி செய்தார். பிப்ரவரியில் அது முடிந்தது. மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ச்சுக்கு பின்னால் நிறைய வேலைகள் பெண்டிங் இருந்தது. இந்த 2 பக்கம் இருக்க டோரும் எங்கள் வீட்டுக்கு எடுத்து வச்ச மரம். நாங்கள் வீட்டு வேலை தாமதமானதுனால இந்த 2 சைட்லேயும் பிளைவுட் போட்டிருந்ததை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உறுத்திட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேக்கு மரம் எடுத்து வச்சுருக்கோம், ஆண்டோடைய ஆலயத்தில் பிளைவுட்டை போட்டிருக்கோமேன்னு சொல்லி. எனவே அந்த தேக்கு மரத்தை கொண்டு வந்து சர்ச்சில் போட்டுருவோம், பிளைவுட்டை டோரை கலத்தி போடுங்கண்ணே, அதை போட்டு வச்சிடும். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி இந்த வேலையை முடிக்கும் போது 70,000 ரூபா செலவாயிடுச்சுது. ஆனால் கையில் ஒரு பைசா இல்லை. ஆனால் அந்த நாளில் அதனுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து நடத்தி முடித்தார். சனிக்கிழமை கணக்கு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து ஈவினிங் ஊழியம் போனோம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு படுத்திருக்கும் போது கொத்தனார் வந்து கதவை தட்டுற, அவருக்கு வந்து நின்று கால் பண்ணுறாரு. ஸோ என்ன அப்படின்னா, எல்லா இடமும் வேலை முடிச்சுட்டு உங்கள் வீட்டு வேலையை தான் செய்ய போகிறேன் அப்படின்னாரு. என்னிடத்துல எந்த பணமும் கிடையாது, எப்படி நடக்கும்? நான் சொன்னேன், ரூஃப் காங்கிரீட் மட்டும் வேணா போட்டு விடுவேன். ஏன்னா நல்ல ஜன்னல் எல்லாம் 27 மாதமாக இருந்ததுனால மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு வெடிச்சிட்டு, ஸோ அது ரூஃப் காங்கிரீட் மட்டும் போட்டு விடுவோம், இப்போதைக்கு கட்ட வேண்டாம் என்று சொன்னேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுற அந்த திங்கக்கிழமையில்
என்கிட்ட பணம் கிடையாது. நான் போய் அதில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் 7 மணிக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என் வேலையை முடிச்சிருக்கிற, உன் வேலையை நான் முடிப்பேன்னு சொன்னார். அந்த சத்தத்தை என் காதுகளில் கேட்டேன். எந்த விதமான சோர்ஸும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த வீட்டை கட்டியிருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நான் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் கத்தோலிக்க குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தபோது எங்களை சுற்றியிருந்த எல்லா மக்கள் மத்தியிலும் நாங்கள் மிகவும் நிந்திக்கப்பட்டோம், அவமானப்படுத்தப்பட்டோம், ஸோ காரி துப்பப்பட்டோம். எங்களை கண்டாலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நிந்தனையும் அவமானத்தை வேதனையும் அனுபவித்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி. ஆனால் ஊழியத்தில் வந்து பல ஆண்டுகளாக 10 வருஷம் ஒரு அடி நிலம் கூட கிடையாது. நான் ஊழியத்தில் வரும்போது இதுதான் இருந்ததுன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. 1 கிராம் நகையோ 1 ரூபா பணமோ அல்ல நல்ல வஸ்திரங்களோ அல்ல வீடோ வாசல் எதுவுமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் 8 பேர் படுக்க கூட இடங்கானது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீட்டில், கரண்ட் இல்லாத வீட்டில் நாங்கள் பல ஆண்டுகள் இருந்தோம். ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் இருந்துச்சு, அப்புறம் ஒரு கேஸ் லைட் ஆண்டவர் கொடுத்தாரு. சோத்ரம். இப்படி தான் பல வருடங்கள், 4 வருஷத்துக்கு மேலே கரண்ட் இல்லாத வீட்டில் நாங்கள் ஊழியம் செய்தோம். அதுக்கு முன்னாடியும் 4-5 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருந்தோம், சொந்த வீடை விற்ற பிறகு. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால கர்த்தர் தேசத்தை தருவேன்னு சொன்னார். அப்போ தான் பல ஆண்டுகள் இடம் இல்லை, 10 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்தை கொடுத்தார். ஆனால் இந்த வீட்டை ஆண்டவர் கட்டி தருவதற்கு முன்பாக எகிப்தியருடைய நிந்தையை மாற்றி போட்ட அந்த காரியத்தை சொன்னார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்தாங்க. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தோம். அந்த வாக்குத்தத்த தேசம் அவர்களுக்கு கிடைக்கல. காரணம் தேவன் அல்ல, அவர்களுடைய பாவம்தான். அதுபோல எங்களுடைய குறைவுகள் தேவனுக்குள்ளாக இன்னும் ஸ்திரப்பட வேண்டி இருந்ததுனால ஆண்டவர் சில காரியங்களை தாமதித்தார். ஸோ ஆனால் ஆண்டவரை தேடி போனாங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துங்கிற அந்த ஒரு நிந்தை எங்கள் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினம் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லி கில்காலை கொடுத்த ஆண்டவர் இந்த வீட்டுக்கு கில்கால் என்று பெயர் கொடுத்தார். எனவே இப்போது ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல, ஸ்தோத்திரம். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி பாஸ்டருடைய கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆமென். இந்த நாளில் நான் இந்த வார்த்தையை தான் சொல்ல விரும்புகிறேன், வேற ஒன்றும் என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நடத்துகிற பாதைகளிலே உத்தமமாய் நடக்க தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளினுடைய அழைப்பை ஏற்று திரளான ஊழியர்கள் மேடையில் நிறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, உள்ளேயும் நிறைய ஊழியக்காரங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்களுக்கும், கணத்துக்குரிய பரிசுத்தவான்களுக்கும், ஊழிய தலைவர்களுக்கும், கடந்து வந்திருக்கிற தேவ மக்களுக்கும், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், நாம் போய் கூப்பிடா முடியாத சூழ்நிலையிலையும் சபை மக்கள் வந்து சொன்ன உடனே அந்த அழைப்பை ஏற்று என் மத்தியில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சில வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடிஞ்சுது. ஆனாலும் அதை கண்டும் என்னை நேசித்து, எங்கள் குடும்பத்தை நேசித்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் பயங்கரமான மழை, இப்படி ஒரு சூழ்நிலை கிடைக்கும் என்று நினச்சி பார்க்கல, ஆனால் கர்த்தரே அதை செய்திருக்கின்றார். ஸோ இந்த வேளையிலும் கூட நம்ம மத்தியிலே சோதரம், நான் இந்த சனிக்கிழமை ராத்திரி வந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தவொடனே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அருமையான கணத்துக்குரிய பாஸ்டர் பிரகாஷ்பதி ஐயா அவர்கள் 2005வது வருஷத்திலிருந்து அவர்களோடு ஆண்டவர் ஒரு நல்ல அன்பின் ஐக்கியத்தை தந்தார். ஒரு நல்ல ஒரு மிஷன் லீடர் அவர்கள். சண்டிகரில், பஞ்சாபில் சண்டிகர் என்கிற இடத்துல அவர்கள் தேவனுடைய பணியை செய்கிறார்கள். அங்கிருந்து உலகம் முழுவதும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற கர்த்தருடைய தாசர். நான் 2005 அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே அவங்க மகன் பிளஸ்ஸன் ஒரு மேப் வரைஞ்சி வச்சுருந்தான். நான் பைபிளில் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள், பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள் நீ பார்த்துருக்கிறேன்.
ஆனால் முதல் முறையாக எங்கள் அப்பா பிரயாணம் பண்ண தேசங்கள்லையும் ஒரு மேப்பை பார்த்தேன். அப்படியே சண்டிகர்லேருந்து அந்த ஃப்ளைட்டில் ஒரு புக்கு வச்சுருப்பான், அந்த சர்வீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கோடு போட்டிருப்பாங்க. அதே போல் உலகம் முழுசும் அவங்க போகாத நாடே இருக்காது. அப்படி தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தலை சிறந்த தலைவர். ஸ்தோத்திரம். நான் இந்த பிரதிஷ்டையை பிளான் பண்ணும்போது பாஸ்டர் ரெஜி பாஸ்டர் தான் ஜனவரியில் அங்கே வந்திருக்கும் போது சொன்னாங்க, இந்த வருஷம் உங்கள் வீடு பிரதிஷ்டை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? குறைச்சி பார்த்தாலும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும். ஆனால் இப்போ 10 லட்சத்தில் முடியலை. ஆரம்பித்த பிறகு மார்ச்சில் ஆரம்பித்து ஏப்ரல் 2 மாதத்துக்குள்ளே அதையும் தாண்டி போயிருக்கு. நான் 10 லட்சமாவது வேணும், எனக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சர்ச்சில் வேலை செஞ்சதுலேயே 4-5 லட்ச ரூபா கடனில் இருக்கேன். இப்போதைக்கு இதை செய்யறதுக்கு சூழ்நிலையே இல்லை. பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை நவம்பர் டிசம்பர்லையாவது நடக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மே மாதத்துலேயே நடக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே பாஸ்டர் இந்த டேட்டை நான் சொன்னபோது அவங்க ஏன்னா பாஸ்டர் கம்போடியா, தாய்லாந்து, இன்னும் இந்தியாவினுடைய தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறதுனால, ஊழியத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால இந்த நாள் அவங்களுக்கும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். ஏன்னா இந்த மாதத்தில் அவங்க கம்போடியாவில் இருந்தாங்க, தாய்லாந்தில் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ பாஸ்டர் டேட் கொடுத்த போது நான் பிரகாஷ்பதி ஐயாவுக்கு கால் பண்ணேன், ஆனால் ஃபோன் கிடைக்கல. அப்போ வாட்ஸ்அப்பில் தான் கார்டு அனுப்பினேன், அம்மாட்ட கால் பண்ணி சொன்னேன். ஏன்னா அவங்க சண்டிகர்லேருந்து இந்த ஒரு ஏழை ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு நினச்ச உடனே வர முடியுமாங்கிறது அதுக்குரிய சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் நான் கால் பண்ணி சொன்னபோது ட்ரை பண்ணுறோம் பிரதர் அப்படின்னாங்க. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக அவங்க வந்துட மாட்டாங்க, நமக்கு ஜெபம் பண்ண அவளே போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சனிக்கிழமை ராத்திரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாங்க, நாங்கள் திங்கக்கிழமை காலையில் உங்கள் வீட்டு பிரதிஷ்டைக்கு வருகிறோம் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கு அவர்கள் நம்மோடு இருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தேவனால் உலகமெங்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு தலைவர். இப்போ எங்களுடைய ஊழிய தலைவர்கள் உடைய நண்பர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நாளில் அவர்கள் பாஸ்டர் பிரகாஷ்பதி ஐயா அவர்கள் நமத்தில் ஒரு வாழ்த்து செய்தியை கொண்டு வருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக நல்ல ஜோர கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஊழியர்களை, சபை மக்களை, பாஸ்டரை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நல்ல ஒரு சபை, வீடு, ஒரு பெரிய வளாகம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் ஜோசப் பால் அவர்கள் அவருடைய சாட்சி அனுபவங்களை சில நிமிடங்களுக்கு முன்பதாக சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்தை குறித்து, சபையை குறித்து, வீட்டை குறித்து, இவைகளுக்கு மேலாக அவருக்கு இன்னும் சில பன்முகத்தன்மை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஜெபம், தரிசனம், மிஷனரி பாரம், சபைகளுக்கு அப்பால், வீட்டுக்கு அப்பால், மோர் தென் ஹவுஸ், மோர் தென் சர்ச், பியாண்ட் திஸ் சர்ச், இவைகளுக்கு மேலே ஒரு மிஷனரி பாரம், தரிசனம், ஜெபம், இதை பார்த்து நானே வியந்து போகிறேன். இந்த சபைக்கு முன்பதாக ஏபி ஆஃபீஸ் பக்கத்தில் சபை, அப்போவே நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம், சபை ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு பாஸ்டருடைய திருமணத்தில் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த வீடு கட்டி கொண்டிருக்கும் போது வந்திருந்தோம். இந்திய நாளிலே பிரதிஷ்டை வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் பால் சபையில் நல்ல மேப்பை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்களோடு கூட வட இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு ஊழியத்துக்கு சேர்ந்து சென்றிருக்கிறோம். இந்தியாவிற்கு அப்பால் வெளியில் நேபாள் போயிருக்கிறோம், பூட்டான் போயிருக்கிறோம், பர்மா, மியான்மர் போயிருக்கிறோம். இப்படி பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு சென்றிருக்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே பணகுடி சபை மட்டுமல்ல, அவைகளுக்கு மேலாக ஆண்ட ஒரு பரந்த தரிசனத்தை, ஒரு திறந்த தரிசனத்தை, ஒரு உயர்ந்த மகத்துவமான தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 வசனங்களை சொல்லி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் சபை நான் கட்டுவேன், மை சர்ச் ஐ வில் பில்ட். என் சபை, என் சபை நான் கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் பாலுடைய வாழ்க்கையில சபையை கட்டியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். 2வது வார்த்தை, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர். அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் பால் அவர்களுக்கு ஆண்டவர் வீட்டை ஏற்படுத்தியிருக்கிறார். சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
அதே ஆசீர்வாதம் அனைவருக்கும், அருமையான ஊழியர்களுக்கும் ஆண்டவர் சபையை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார். விசுவாசிகளாக உங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறார், வீடையும் கொடுப்பார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த 2 விதமான ஆசீர்வாதம், 2-fold blessings. சபையை கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு சபையை கொடுக்கிறார். வீட்டை தருவேன், ஏற்படுத்துகிறேன் சொல்லக்கூடிய ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக வீட்டையும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 2 வசனங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையை கட்டுவேன், வீடு வாசலை ஏற்படுத்துவேன். ஆகவே இந்த வசனங்களுக்கு ஒரு நிருபமாக, நடமாடும் நிருபமாக பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் பால் இருப்பது மிகுந்த சந்தோஷம். திரளான ஊழியர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பது சந்தோஷம். சபை மக்களாகிய நீங்கள் இருப்பது சந்தோஷம். ஆகவே இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுபவியுங்கள், உணருங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சபையை கட்டுவேன், வீடு வாசலை ஏற்படுத்துவேன். சபையை கட்டுவேன், வீடு வாசலை ஏற்படுத்துவேன். இரண்டுமே மிக முக்கியம். இந்த இரட்டத்தையான இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென், ஆமென். ஸோ பாஸ்டர் எப்போவுமே அதான் நேற்றும் பாஸ்டர் குறித்து அதிகமான ஆராதனையில் பேசினேன். இன்னைக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப சுருக்கினேன். நான் வர்றதுக்கு முன்னாடி நான் பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க எப்போவுமே தன்னை முன்னிறுத்தாதபடிக்கு, அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அதுதான். தன்னை முன்னிறுத்தாதபடிக்கு மற்ற ஊழியர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி தான் அநேக தலைவர்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க தேசமங்கு. அல்லேலூயா. அவங்க சொன்ன நாங்கள் இணைந்து ஊழியத்துக்கு போனோம் பல மாநிலங்கள் அப்படின்ட்டு. அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனது. ஸ்தோத்திரம். பஞ்சாபில், சண்டிகரில், ஹரியானாவில், உத்தரகாண்டில், இமாச்சல பிரதேசத்தில், வெஸ்ட் பெங்காலில், மணிப்பூரில், அஸ்ஸாமில், நேபாள், பூட்டான், பர்மா, இந்த எல்லா தேசங்களுக்கும் என்னை கூட்டிகிட்டு என்னை அழைச்சிட்டு போனது பாஸ்டர் தான். நீங்கள் ஆமை சொல்ல மாட்டீங்களா? ஏன் உங்களை கூட்டிகிட்டு போகலன்னு பொறாமையாக இருக்கா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா நாங்கள் ஒரு முறை ஒரே நைட்டில் நான் பாஸ்டர் எல்லாம் நியூ ஜல்பைகுரிங்கிற இடத்துல சந்தித்தோம். அங்கேருந்து நேபாள் போயிட்டு ஸ்தோத்திரம் அப்போ அஸ்ஸாம் போனோம். நேபாள் போயிட்டு வந்து அஸ்ஸாம் போயிருந்தோம். அஸ்ஸாமில் இருந்து வரும்போது அங்கேருந்து நாங்கள் நியூ ஜல்பைகுரிலேருந்து கார்லேயே நேபாள் உள்ளே போயிட்டோம். திரும்ப அஸ்ஸாமில் நியூ போங்கேகான் அங்கே வந்துட்டு அங்கேருந்து கவுகாத்தி போயிருந்தோம். நைட்டு ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். ரூமில் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறோம் போது பாஸ்டர் சொன்னாங்க, நாளைக்கு நமக்கு கல்கத்தாவில் ஊழியம் அப்படின்னாங்க. சார் கல்கத்தாவில் நாளைக்கா? அது எப்படி நாளைக்கு கல்கத்தா போக முடியும் பாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி அஸ்ஸாமில் இருக்கோம், ராத்திரி 10 மணிக்கு ரூமில் தூங்க போயாச்சு. இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட நாளைக்கு நம்ம கல்கத்தா போகிறோன்னு நினைக்கலாம். ரூமில் தூங்க தான் போயிருக்கிறோம். நாளைக்கு எப்படி கல்கத்தாவில் ஒழித்து போக முடியும் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்க. ஆல்ரெடி உங்களுக்கும் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. முதல் முறையாக ஃபஸ்ட்டு என்னை ஃப்ளைட்டில் ஏற்றினாங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் 100 விமானம் ஏறி இறங்கியிருப்பேன் இப்போ. ஆனால் எப்பவும் ஃபஸ்ட்டு பிரயாணம் மறக்க முடியாது. ஸோ முதல் முறையாக ப்ரையாரிட்டி கார்டு போட்டு என் சூட்கேஸில் இந்த ப்ரையாரிட்டி கார்டு போட்டு ஏற்றி விட்டாங்க அன்றைக்கும். ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல என்ன ஃப்ளைட்டில். ஏன்னா நான் இங்கே ஓட்டர் சைக்கிள், அப்புறம் அந்த பஜாஜ் பைக்கு, அது 10 வருஷமாக மாற்ற முடியாமல் ஸ்தோத்திரம். நேற்றுன்னு சொன்னேன், நான் மெட்ராஸ் போனாலே அன்ரிசர்வேஷனில் ஏறி கன்னியாகுமரியில் போய் மேலே உட்காந்து போகக்கூடிய ஆள். ஆனால் முதல் முறையாக என்னை விமானத்தில் ஏற்றி விட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் 100க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 100 முறை நான் 95க்கு மேலே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 100 நெருங்கி இருக்கும். ஸோ ஆண்டவருடைய கிருபையில், கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் நடத்தினார். ஸோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த வேளையில் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். சோதரம் சரியான நேரத்தில் முடிப்பாங்க பாஸ்டர் ரெஜியா அவர்கள். தீமோத்தேயு இயக்கத்தின் சார்பில் இந்தியா முழுவதும் நடக்கிற ஊழியங்களுடைய பொறுப்பாக இருக்கிற ஒரு டீம், நேஷனல் கோர் டீம் இருக்கிறது. 9 பேர் கொண்ட குழுவினர் இந்தியா முழுவதும் நடக்கிற ஊழியத்தை நிர்வகிக்கிறாங்க. அதில் பாஸ்டர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சவுத் ஏசியாவுடைய ப்ரேயர் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. அவங்க ஏசியா முழுவதும் ப்ரேயர் கோஆர்டினேட்டராக தேவன் அவர்களை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சோதர தாய்லாந்து தேசத்திலும் கம்போடியா தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை அவர்கள் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தென் மாநிலத்தில் கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 3ம் ஒரு ரீஜனாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ரீஜனுக்கும் அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர்
எனக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நாளிலே பாஸ்டர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Shall we put our hands together and give a hallelujah to the அல்ல Lord? எல்லாரும் சேர்ந்து கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? What a blessed day this is. இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நாள். What a joyful day this is. எவ்வளவு ஒரு சந்தோஷமான நாள் இது. What a glorious day this is. எவ்வளவு ஒரு மகிமையான நாள் இது. Some of you are not happy, looks like. இங்க இருக்கிற சிலர் கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல. I want you to put a good smile on your face and say thank you to the Lord because the dear man of the God has received a blessed home today. இந்த அருமையான தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வீட்டுக்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் விரும்புறேன். I know he loves this family of God more எனக்கு than தெரியும். his family. எனக்கு தெரியும் இவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிலும் இந்த குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார். Sister may be unhappy when I say that. நான் இப்படி சொல்றதுனால சிஸ்டர் கொஞ்சம் சந்தோஷமா இல்ல போல இருக்கு. But I have seen that. ஆனால் நான் அதை பார்க்கின்றேன். He loves the house of God more than his family. அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிலும் தேவனுடைய வீட்டை அதிகமாய் நேசிக்கின்றார். Pastor has told, I think one of the God's servants have told that. இங்க பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு தேவனுடைய மனிதர் அதை சொன்னார். Why I said this? ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், He did not build a house for his children and his wife, but he built a house for the Lord here, the church, for God's people. அவர் முதலாவது தனக்காக தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டை கட்டவில்லை. முதலாவது இங்கே தேவனுக்காக அவரை ஆராதிப்பதற்காக இந்த தேவனுடைய வீட்டை கட்டினார். I want to thank the Lord for his commitment and his love for the kingdom of God. அவருடைய அர்ப்பணிப்புக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நேசிப்பதற்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். It's a honor for me and my wife to come here again and to be part of this service of house dedication. இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே நானும் என்னுடைய மனைவியும் திரும்பவுமாக இங்கே வந்து பங்கெடுப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். And I want to bring greetings and congratulations on behalf of the Achieve Asia to Pastor AJ Paul and his family and his church in Jesus name. அச்சீவ் ஏசியா ஊழியங்களின் சார்பாக நான் பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் பால் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And I want to also salute all the generals of Achieve here. இங்க இருக்கிற எங்களுடைய அச்சீவ்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்காகவும் சல்யூட் பண்றோம். They are generals of God. அவர்கள் தேவனுடைய சேனையாக இருக்கிறார்கள். They and all God's servants here, Pastor Prakash Pati, இங்க இருக்கிற Pastor எல்லா Ayyar, தேவனுடைய மனிதர்களும் and beautiful song and wonderful worship. Praise God for that. மிகவும் அழகான பாடல், அருமையான ஆராதனை, எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். Hallelujah! ஹல்லேலூயா! All these servants of God have come. Many have come from Chennai, from Chengalpet, from Dharmaburi, from Tagashi, from so many places, from hallelujah. I cannot miss that place. Rameshwaram. From all these places, these generals have come because they love this pastor. பாஸ்டரை நேசித்து இங்க இருக்கிற தேவ மனிதர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து, ஆம்பூர்லேருந்து, வாணியம்பாடியிலிருந்து, சென்னையிலிருந்து, செங்கல்பட்டிலிருந்து, தர்மபுரியிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, தென்காசியிலிருந்து, நாகப்பட்டினத்திலிருந்து, அம்பாசமுத்திரத்திலிருந்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய மனிதர்களுக்காகவும் காவல் கிணறுலேருந்து, நாகர்கோவிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து சோதரம், இன்னும் இங்க கரூர்ல இருந்து, ஓட்டஞ்சத்திரத்துல இருந்து
எல்லா தூர இடங்களில் வந்திருக்கிற தேவனுடைய மனிதர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். Hallelujah. ஐயா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. Amen. They are all people carrying a vision for the nation. இங்க இருக்கிற இந்த தேவ மனிதர்கள் எல்லாம் இந்த தேசத்தை குறித்த தரிசனத்தை சுமந்து கொண்டு நடக்கிறவர்கள். Hallelujah. Hallelujah. They all love the vision that God has given to us more than their families and more than their churches. அவர்களுக்கும் தேவன் அவர்கள் குடும்பத்தை விட அவர்கள் திருச்சபையை விட இந்த தேசத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். And the vision is India for Jesus. இந்த தரிசனம் என்ன என்பது இந்த இந்தியா இயேசுவுக்காக. A church in every villages of India. இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் ஒரு திருச்சபை இருக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். And if you carry a vision, the Lord is going to build a house for you. The Lord is going to build a church for you. இந்த தரிசனத்தை நீங்கள் சுமந்து கொண்டு செல்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காகவும் ஒரு திருச்சபையை கட்டுவார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார். How many of you want to receive this today? எத்தனை பேர் இன்றைக்கு அதை பார்க்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளில் துதிங்க. Hallelujah. Hallelujah. And in this house dedication service, this is our desire that everyone here will go with a vision for the church of இந்த வீடு God. பிரதிஷ்டை ஆராதனையிலே இங்க இருக்கிற எங்களுடைய விருப்பம் என்ன என்று சொன்னால் இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான். Amen. 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 When me and my wife, many times when we came, we have seen when the raining time, water was falling inside their house. நான் என்னுடைய மனைவி இங்கே வரும்போது பல முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்க இருக்கிற பாஸ்டருடைய வீட்ல மழை நேரத்தில் அந்த மழை எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள ஒழுகி கொண்டே இருக்கும். And he was staying there. இன்னைக்கு நாங்க அங்கதான் இருந்து கொண்டிருக்கிறோம். Some of you think you are hearing for the first time. சிலர் இதை முதல் முறையாக கேட்பது போல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். How will not God honor a person who take a first step towards obeying what God has told him to do? தேவனுக்காக ஒரு மனிதன் அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு அடி எடுத்து வைக்கும் போது தேவன் அதை பார்க்கிறார், அவனுக்காக யாவை செய்கிறார். If you take one step in obedience to what God has told you, God will take 10 steps to fulfill your dream. உடைய பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் தேவனுக்காக ஒரு அடி எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்காக 10 அடி எடுத்து வச்சு முன்னால வருவார். Hallelujah. Hallelujah. I want to ask you, do you want to take a step forward for Jesus today? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்காக ஒரு அடி முன்னால எடுத்து வைக்க விரும்புறீங்களா? He has obeyed the Lord because the Lord told him, build a house of the Lord here. He has taken a step for the Lord and the Lord honored him. இவர் தேவனுக்காக ஒரு அடி எடுத்து வச்சதுனால கர்த்தர் அவருக்காக பல அடி எடுத்து வைத்து இன்றைக்கு அவருக்கு ஒரு வீட்டை தேவனே கட்டி கொடுத்திருக்கின்றார். Hallelujah. Hallelujah. How many of you want to take a step forward for Jesus today? இங்க இருக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு அடி முன்னால எடுத்து வைக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. I want to give 2 verses and pray. நான் 2 வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகின்றேன். 2 Samuel chapter 7 verse 27. 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். The Lord is speaking to David. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். The Lord is speaking to David. ஆண்டவர் தாவீதிடத்தில் பேசுகின்றார். And he says, I will build a house for you. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். I will build a house for you. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். Why God told that? ஏன் தேவன் அதை சொன்னார்? Because David's desire was to build a house for God. ஏனென்றால் தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது, நான் தேவனுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும். Hallelujah. Hallelujah. When David planned to build a house for the Lord and the Lord told, I'm going to take your responsibility. I'm going to take your ownership. I'm going to build a house for you. தாவீது தேவனுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்பி அவன் அதற்காக திட்டமிட்ட போது தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக ஒரு வீட்டை கட்ட போகின்றேன். நான் உனக்காக ஒரு வீட்டை கட்டக்கூடிய அந்த உரிமையை நானே எடுத்துக்கொள்வேன் என்று தேவன் சொல்லுகின்றார்.
Those of you, if you think you don't have a own house today, if you think you don't have a own house, இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எனக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லையேன்னு சொல்லி. I tell you how you are going to get a house. நீங்க எப்படி ஒரு வீட்டை அடைய முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You be part of this church of God. நீங்கள் இந்த தேவனுடைய திருச்சபையின் ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், and you see how you can be part in building the kingdom of God, building the church of the Lord. When you decide and commit and take steps to build God's kingdom, God will build your needs. இங்கே தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு நீங்கள் எந்த விதத்தில் உதவ முடியும் என்று நீங்கள் திட்டமிட்டு அதற்காக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி தருவார். Now you may ask, the church is already built here, then what should I do? இங்க ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இங்க தான் இந்த சபை ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சே, நான் என்ன வந்து கட்டுறதுக்கு என்ன இருக்கு? It is not building a building. இது கட்டடமாகிய கட்டடம் அல்ல. It is not about building a building. இது வந்து ஒரு கட்டடத்தை கட்டுவது அல்ல. You can build people's lives. நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். You can build people's lives. நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட முடியும். When you take steps to build the church of God and people's lives, God will build your needs. நீங்கள் தேவனுடைய சபையை கட்டும்போது, தேவனுக்காக ஜனங்களை கட்டும்போது, தேவன் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் போதுமானவராய் இருந்து அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். Hallelujah. Hallelujah. The Lord is going to do a building work right now. இன்றைக்கு ஆண்டவர் இங்கே ஒரு கட்டட வேலையை ஆரம்பித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். The Lord is starting to build your life right now. உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது தேவன் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார். If you have come here with a broken heart, இங்கே நீங்கள் உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோட வந்திருக்கிறீங்க, God is going to build your heart right now. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கட்ட போகின்றார். If you have come with a broken life today, நீங்க உடைந்து போன ஒரு வாழ்க்கையில இங்க வந்திருக்கிறீங்க, a broken family life, உடைந்து போன குடும்ப வாழ்க்கையில இங்க வந்திருக்கிறீங்க, a broken future life, உங்களுடைய எதிர்காலம் உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க, brokenness in your workplaces, உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல ஒரு நொறுக்கப்பட்ட அனுபவத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. According to 2 Samuel chapter 7:27, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, the Lord is saying he is going to build you இந்த right now. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். I am going to build your life. நான் உன் வாழ்க்கையை கட்ட போகிறேன். Hallelujah. Hallelujah. When God builds, it is not like how man builds. தேவன் கட்டுகிறது மனுஷன் கட்டுறது மாதிரி இருக்காது. It's a special building. அது ஒரு விசேஷித்த கட்டடமாக இருக்கும். விசுவாசிச்சா மாத்திரம் கை தட்டுங்க. Hallelujah. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டுறது நீங்க கட்டுறது மாதிரி அல்ல, உங்க கணவர் கட்டுறது மாதிரி உங்க குடும்பத்தில கட்டுவது போல இருக்காது, மனுஷன் கட்டுவது போல இருக்காது. அதை விசேஷித்த விதமாய் தேவன் கட்டுகிறார். He will build with his presence and his promise. அவருடைய பிரசன்னத்தோடும் அவருடைய வாக்குத்தத்தத்தோடும் அவர் கட்டுகின்றார். Hallelujah. Amen. There will be healing in your home. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க வீட்டில வரும். There will be deliverances in your home. அவருடைய விடுதலை உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரும். Hallelujah. Amen. The glory of the Lord shall fill your house. அவருடைய மகிமையினாலே உங்கள் வீட்டை நிரப்புவார். That is what we see in Samuel. That is what we see in the house of David. அதைத்தான் நாம் சாமுவேலின் புத்தகத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். Amen. Amen. The second verse I want you to turn to John chapter 12 இரண்டாவது வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் verse 3. மூன்றாவது வசனம். Verse 3, the last part says, அந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Hallelujah. Hallelujah. I want to ask you today, what you want your house to be filled with today? நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்க வீடு எதனால நிறைஞ்சிருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? What you want your house to be filled today? உங்க வீடு எதனால நிறைஞ்சிருக்கணும்னு நீங்க இன்னைக்கு விரும்புறீங்க? Hallelujah. Hallelujah. We see this house of Lazarus, house of Mary and Martha. அன்னைக்கு மரியாள் மார்த்தாள் லாசருடைய வீட்டை பார்க்கும்போது, we see the house was full of fragrance. அது முழுவதும் மனம் வீசிக் கொண்டிருந்தது. Why? ஏன்?
Because the best person has come there. அங்கே ஒரு சிறந்த மனிதன் உள்ளே வந்திருக்கிறார். Jesus came there. இயேசு அங்க வந்திருக்கிறார். Whichever the houses Jesus has come, the house will be full of fragrance. எந்த வீட்டுக்குள்ள இயேசு வருகிறாரோ அந்த வீடு மனம் வீச ஆரம்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. In Mark chapter 2 verse 1 we read, மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, we see Jesus came to the house in Capernaum. கப்பர்நகூம்ல இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தார். And the whole village came to know Jesus is there. அந்த கிராமம் முழுவதும் இயேசுவிடத்திலே வந்தார்கள். Hallelujah. Hallelujah. Because the fragrance went out. ஏன் தெரியுமா? அவருடைய மனம் அங்கிருந்து வெளியில வீச ஆரம்பித்தது. Oh, the fragrance went out to next villages. அங்க அந்த மனம் எல்லா சுற்றி இருக்கிற கிராமங்களிலும் வீச ஆரம்பித்தது. And all the people came, sick people, demon possessed people, all the people came to that house. அங்கே வியாதி உள்ளவர்கள், பிசாசு பிடித்தவர்கள் எல்லா ஜனங்களும் அந்த வீட்டை தேடி படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. Hallelujah. Hallelujah. People with worries, people with problems, people with sorrows, people with stinking smell, in life, with bad smell in life, they all came to this fragrance of Jesus. இன்னைக்கு ஜனங்கள் வியாதியோடும் பிசாசின் போராட்டங்களோடும் பலவீனத்தோடும் கண்ணீரோடும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிற நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுவின் மனம் தேவைப்படுகிறது. Hallelujah. Hallelujah. I want to say, everyone here, every sisters and brothers today, take these words, whatever the situation that you are going through today, and I believe through this word, the Lord is going to fill your life with fragrance of Jesus. இங்கே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ, வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நொறுக்கப்பட்ட அனுபவத்தில், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்று முதல் உங்கள் குடும்பத்திலும் இயேசுவின் மனம் வீசும்படி அவர் செய்ய போகின்றார். Hallelujah. 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 If any areas of your life you want to have this fragrance, surrender that today to the Lord. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடங்களிலெல்லாம் நொறுக்கப்பட்டு போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மனம் வந்து அதை எல்லாம் சரி செய்ய போகின்றது. We see here the sister of the house takes the alabaster jar, breaks it and pours it on Jesus' head, and he applies it on Jesus' feet, and then the fragrance came. அங்க அந்த மனம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவ எது தனக்கு விலையேறப்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்தாலோ அதை உடைத்து அவள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றின போது அந்த மனம் அந்த வீடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. Give your best to Jesus. உன் வாழ்க்கையில எது சிறந்தது என்று நீ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை நீ இயேசுவுக்காக கொடு. Give the best of your life to Jesus, best of your talents to Jesus, best of your time to Jesus. He is going to make you a fragrance. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறந்த நேரத்தையும், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறந்த உனக்கு இருக்கக்கூடிய சிறந்த உன்னுடைய வாழ்க்கையையும் நீ இயேசுவுக்காக கொடுக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் மனம் வீசும்படி அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. We are going to pray that God is going to make Gilgal as a fragrance for this whole of Panagudi and all of this Tirunelveli. இந்த கில்கால், இந்த வீட்டிலிருந்து தேவனுடைய மனம் என்பது இந்த பனகுடி முழுவதும் மாத்திரமல்ல சுற்றிலும் உள்ள கிராமங்களிலும் எல்லா தேசங்களிலும் வீசும்படி கர்த்தர் செய்ய போகின்றார். How many of you say, Lord, make my house also a fragrance? இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வீடும் அப்படிப்பட்ட ஒரு மனம் வீசுகிற வீடாய் காணப்பட நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். How many of you want to say, Lord, I want to break my jar, my life before you, so that may you make it a fragrance for my people? ஆண்டவரே எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, என்னுடைய வேலையை, என்னுடைய தாளந்துகளை, என்னுடைய திறமையை, என்னுடைய வாழ்க்கையை உடைத்து நான் உம்முடைய பாதத்தில் ஊற்ற விரும்புகிறேன், இது உலகமெங்கு மனம் வீசக்கூடியதாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? I want to pray for you. I wanted to see your hands. நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்குதோ நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். Lord, make me a fragrance. ஆண்டவரே இங்கே ஒரு
மனம் வீசுகின்ற வாழ்க்கையாக இவர்களை Lord, மாற்றுவீராக. build a house for me. ஆண்டவரே எனக்காக ஒரு வீட்டை கட்டினீர். Lord, build my life. என் வாழ்க்கையை கட்டும் ஆண்டவரே. Lord, build my life. என் வீட்டை கட்டும் ஆண்டவரே. And fill my house with your fragrance. என்னுடைய வீட்டை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. Can you make this two prayer? இந்த ரெண்டு ஜெபத்தை நீங்க செய்வீங்களா? Lord, build my life. ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டுவீராக. Build a house for me. ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டுவீராக. And fill that house with your fragrance. ஆண்டவரே அந்த வீட்டை உம்முடைய பிரசன்னத்தால் உம்முடைய மனத்தினால் நிரப்புவீராக. Lord, I pray in Jesus' name, let it happen to all these dear ones. தகப்பனே இங்க இருக்கிற எல்லா அன்புக்குரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். And let it happen in their life. இவர்கள் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஆமென். அது நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன காரியங்களை எல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்று ஆமென் என்று செய்து முடிக்க போகிறபடினாலே ஆமென். அவருடைய ஜீவ வாசனை வீசுகிற ஆமென். அவருடைய ஜீவ வாசனை நம் மூலமாய், நம்முடைய குடும்பத்தின் மூலமாய், நம்முடைய வீட்டின் மூலமாய் தேவன் வீசப்படுகிற கிருபைக்காக எல்லாரும் ஜோர கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியா ஒரே ஒரு ஸ்தோத்திர பலி சொல்லி நாம முடிக்க போறோம். ஹalleluya. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன் ஆதாயமே, வாழ்வது நானல்ல இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் மேற்கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் மேற்கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை, அசைவதில்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல இயேசு என்னில் வாழ்கின்றார். கைத்தட்டி வாழ்வ பேச போறேங்க. இயேசு என்னில் வாழ்கின்றார். கடைசியா என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் கலங்கிட கைத்தட்டி சொல்லுங்க. கைத்தட்டி, கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி. அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி. அடிமை வாழ்வின் கேடகமே, அடிமை வாழ்வின் கேடயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். கடைசியாக நம்ம மத்தியிலே குளோபல் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் உடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜெபமணி ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து ஆண்டவருடைய கடைசி ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சோதரம் பாஸ்டர் மரியாதை ஐயா ஆசீர்வாதம் சொல்லி. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மகிமையான கர்த்தாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மனமகிழ்ச்சியான இந்த பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பல ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்திலே பல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்திலே கவனம் செலுத்தி பல வட இந்தியாவிலே பல பகுதிகளில் சென்று வெளிநாடுகளில் சென்று கர்த்தருடைய ஊழியத்துக்காய் தன்னை தியாகம் பண்ணுற மகன் ஆண்டவரே,
உம்முடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் செய்ய இம்மட்டும் பலப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவளுக்கு ஆலயத்தின் மேல உள்ள வாஞ்சையினால தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றதான நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலையும் வட இந்தியாக்கள்லையும் போய் கர்த்தருடைய சபையை கட்ட உதவி செய்துகிறீர். ஆனால் தனக்கோ தான் உட்கார்வதற்கோ சரியான ஒரு வீடு இல்லாத இருந்தபடினால தேவரீர் தாவீதுக்கு சொன்னது போல நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னபடி நீ கட்டி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய நாமத்தினாலே தம்முடைய மகனை நீர் கண்ணோக்கி பார்த்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய ஜெபங்களினாலே ஜெப உதவியினாலே ஆண்டவரே நீர் இம்மட்டு செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு கில்கால் என்ற ஒரு இல்லத்தை கத்த கொடுத்தீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீதம் 122:7 வாசிக்கும் பொழுது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லப்பட்டது போல தம்முடைய மகளுடைய எல்லைக்குள்ளே தேவனுடைய சமாதானம் சுகமும் அமர்வும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே, இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி உம்முடைய தாசரை கொண்டு பேசின வசனத்தின்படி ஆண்டவரே, வீடிலே கத்தாவே அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பெண் வந்து அந்த சீமோர் இருந்த வீட்டில் போய் அந்த பெத்தானியா கிராமத்தில் சென்று அந்த லாசரு வீட்டில் போய் இயேசு இருந்த வீட்டில் அந்த பரிமள தளத்தை உடைத்து அந்த வாசனை வீசி செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையை வாசனை உள்ள ஜீவியமாக வாடுற இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இருந்த வீட்டிலே சுற்றிலுமாய் ஜனங்கள் கூடியிருந்து அற்புதம் நடந்தது போல எங்களுடைய இல்லங்களையும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்வீராக. இந்த வீட்டை நாமத்தில் வாழ்த்தி ஆசிரியர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை ஆசீர்வதியும். வந்திருக்கிற எல்லா போதர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வந்திருக்கிற கெஸ்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவரையும் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்தும், நாமத்தை மைப்படுத்தும். தொடர்ந்து பங்கன் இயக்கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாமுக்கு நாமத்துக்கே மைமுண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 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 கடைசியா வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் காலையிலேயே அநேகர் உற்சாகத்தோடு ஓடோடி வந்தீங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று ஸ்தோத்திரம் பொறுமையோடு இந்த பிரசனத்தில் காணப்பட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அழைப்பேற்று வந்த கர்த்தருடைய கனத்துக்குரிய பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் அத்தனை பேருக்கும் சோதரம் மனமார்ந்த நன்றிகளையும் சோதரம் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோதரம் கடைசியாக ஒன்று சொல்ல விரும்ப பாஸ்டர், நாங்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக இந்த சபையை நேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சபை இயேசுவுக்கு சொந்தமானது. இந்த சபைக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதே போல் அதிகமாக என்னுடைய சபை மக்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் தனிமையில் விடப்பட்ட நிறைய சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் ஊழியங்கள்லையும் ஸ்தோத்திரம் எல்லாரும் என்னை கைவிட்ட சூழ்நிலைகளை நிறைய நேரங்களில் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த நேரங்களிலெல்லாம் எனக்காக ஜெபிக்கவும் ஊழியத்தில் மிகுந்த ஆதரவாக இருந்ததும் எங்கள் சபை மக்கள் தான். அதை நான் எல்லா ஊழியர்களும் இருக்கிற இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாராலும் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்தது உண்டு. அந்த சூழ்நிலையில் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்து இரவும் பகலும் எனக்காக ஜெபித்து நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர் தைரியமாக இருங்கன்னு நிறைய நேரங்களில் தைரியப்படுத்தின மக்கள் உண்டு, ஒத்தாசை செய்தவர்கள். ஏன்னா நான் ஒருவனாக இதெல்லாம் செய்ய முடியுமானா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் தான் இது எல்லாத்தையும் இன்றைக்கி செய்திருக்கிறேன்னா நான் எல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் அவங்க செய்திருக்கிறாங்க. எனவே கர்த்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசுடைய வருகவரையும் நம் அனைவரோடும் எல்லா கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடும் இந்த சபையோடும் என்னை பிரதிஷ்டை பண்ண வீட்டோடு குடும்பத்தோடு கூட என்னென்றைக்கு கூட